அண்ணி, இந்த வெயிலுக்கு ஹாஸ்பிடல் போயிட்டு வரதுக்குள்ள ரொம்ப டயர்ட் ஆயிடுது. இளநீ குடிச்சிட்டு போலாமா? அண்ணா 2 இளநீ கொடுங்க. வெற்றி. ஏய் ஏண்டா எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அம்மாவை எதிர்த்து மனு தாக்கல் பண்ணுவேன்? பண்ணுவியா? சொல்றா. ஏய் சொல்றா. வெற்றி, என்ன மன்னிச்சிருங்க தம்பி, இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன். என்ன விட்டுருங்க, நான் போயிடுறேன். ஏய் ஏண்டா விட்டுருங்க. அவ்வளவு தைரியம்? வெற்றி. சொல்றா தம்பி, சொல்லுங்க நல்லா தம்பி சொல்லு. வெற்றி. தலையிடாத, ஒழுங்கா தள்ளி போயிரு. வெற்றி, சொல்றா. விட்டுருங்க தம்பி. யாரு வேணும் தம்பி, தாக்கல் பண்ண போற? தெரியாம பண்ணிட்டு தம்பி, இந்த விட்டுருங்க தம்பி. கைதானே? இந்த கைதானே? தம்பி தாக்கல் பண்ண போறியா? சொல்றா. சொல்லு. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அவர் எதுக்கு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்க? பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல எங்க அம்மாவை எடுத்து நிக்க போறானாமா, அதான் அடிக்கிறேன். ஏய், எலெக்ஷன்ல யார் வேணும்னாலும் நிக்கலாம், அதுதான் ஜனநாயகம்டா. அது புரியலையா உனக்கு? எங்க அம்மாவை எதிர்த்து யாரும் நிக்க கூடாது. மீறி நின்னாங்கன்னா அவங்களுக்கு அடி உததான். ஏய் வெற்றி. வாடா. அண்ணே, வாடா. வெற்றி, சொன்ன டேய் அவன் என்ன பண்ணாலும் நிறுத்த மாட்டான். வேணும் ஊர்ல தம்பி. எங்க அம்மாவை எதிர்த்து யாரும் எலெக்ஷன்ல நின்னதே கிடையாது. ஏய், அவங்க யாரையும் நிக்க விட மாட்டாங்க. ஏண்டா அவர் பாவம், நீ அவரை விட சொல்லுங்க. ஐயோ, சக்தி. சொல்றா. சொல்லு. வெற்றி, நிறுத்துடா. நிறுத்து. அடிக்காத வெற்றி. அவரை அடிக்கணும்னா முதல்ல என்ன அடிச்சு தள்ளிட்டு அதுக்கப்புறம் அவர் அடி. ஏய் இப்ப நீ தப்பிச்சிட்ட. இனிமே உன்னை இந்த ஊருக்குள்ள பார்த்தேன், அந்த இடத்துல உன்னை கொன்னு போட்டுருவேன். ஓ ஏய், சக்தி, நில்லுடா. எங்கடா போற? வாடா. ஏய் முதல்ல அவர் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஏய் அதெல்லாம் என் வேலை கிடையாது. இப்ப நீ மட்டும் அவரை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போகல, நான் அவரை கூட்டிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போவேன். ஐயா, வண்டியில உட்காருங்க. என்ன விட்டுருமா, நான் போயிடுறேமா. ஐயா, பயப்படாதீங்க. அவன் என்ன மீறி எதுவுமே பண்ண முடியாது. நீங்க வண்டியில உட்காருங்க. ஏறுங்க. அண்ணி, வண்டியில ஏறுங்க. வண்டி எடு வெற்றி. என்ன எதுக்கு முறைக்கிற? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணுமா இல்ல வைத்தியர் வீட்டுக்கு போகணுமா? சீக்கிரம் நீயே முடிவு பண்ணு. கை பலமா அடிபட்டு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிட்டு போகணும். ஐயோ 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 ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? உங்களை எல்லாரும் போட்டு அடிச்சதா சொன்னாங்களே. அவன் வேதியில போக, நாசமா போக, விளங்காம போக, எப்படி உடம்பெல்லாம் ரணமா வீங்கி இருக்கு பாருங்களேன். யாருங்க அவன்? எந்த படுபாவி உங்களை அடிச்சது? இதோ இந்த படுபாவி தான் அடிச்சான். இவன் தான் உங்க புருஷனை கண்ணு முன்னு தெரியாம அடிச்சான். இவனை என்ன வேணாலும் திட்டுங்க நீங்க. எனக்கு பாத்து. ஏய்யா, உனக்கு அறிவு இருக்காயா? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை எல்லாம் பாக்குற? ரங்கநாயக அம்மாவை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க முடியுமாயா? வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். கேட்டியா? கேட்டியா? இதெல்லாம் தேவையாயா? தேவையா? அடிபட்டு வீங்கிட்டு அங்கே அடிச்சிட்டு இருக்க. யோ, நம்ம பொண்ண பாரியா. உன் கிறுக்குத்தனத்தால உனக்கு ஏதாவது ஆயி போச்சுன்னா அவளை நான் எப்படியா வளர்ப்பேன்?
பொம்பளை புள்ளைய பெத்து வச்சிருக்கோம். தம்பி, இனிமே இந்த ஊர்ல இருக்க மாட்டோம் தம்பி. எங்கேயாவது போயிடுறோம். என் புருஷனை விட்டுருங்க தம்பி. உங்க காலை புடிச்சு கேக்குறேன் தம்பி. அந்த பயம் இருக்கணும். ஆ? வெற்றி, வெற்றி நில்லு வெற்றி. வெற்றி, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? உங்க அம்மாவை எதிர்த்து யாரும் எலெக்ஷன்ல நிக்க கூடாதா? நின்னா இப்படிதான் அடிப்பீங்களா? ஆமா, அப்படிதான் அடிப்போம். இப்ப என்ன பண்ணணுங்கிற? ஹேய், இதெல்லாம் ரொம்ப தப்பு வெற்றி. ஒரு ஜனநாயக நாட்டுல இந்த மாதிரி காட்டு மிராண்டித்தனத்தெல்லாம் அனுமதிக்க முடியாது. ஏய், கலெக்டருக்கு தானே படிச்சிட்டு இருக்க? என்னவோ பெரிய கலெக்டர் ஆன மாதிரி பேசிட்டு இருக்க. போய் படிக்கிற வேலையை பாரு. இல்ல, இத நான் சும்மா விட மாட்டேன் வெற்றி. நாளைக்கு நான் கலெக்டர் ஆனேனா என்னெல்லாம் ஆக்ஷன் எடுப்பனோ அதெல்லாம் நான் இப்பவே எடுக்க போறேன். உங்க அம்மாவுக்கு எதிரா அந்த ஆளையே நான் நிக்க வைப்பேன். உன்னால என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சு பாரு. ஏய், தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. உனக்கு அவ்வளவுதான் சொல்லுவேன். இததான் நான் உனக்கு திரும்ப சொல்றேன். நேர்மையா தேர்தல்ல நின்னு ஜெயிக்கிற வழிய பாருங்க. இல்ல ஏய், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்க. பாத்து வாயா, பாத்து. என்னாச்சு? எங்க கூட்டிட்டு போறீங்க? பெரிய ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போக சொல்லிட்டாங்கம்மா. உள்காயம் தான். எக்ஸ்ரே எடுத்து பார்க்கலாம். நான் ஹாஸ்பிட்டல் போய் பார்க்க சொல்லியிருக்காரு சக்தி. ச்சே. வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் மேடம். என்கிட்ட என்ன கேள்வி கேட்கணுமோ அதை தயங்காம கேளுங்க. மேடம், ஒவ்வொரு தடவையும் பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்கும்போது நீங்க அண்ணா போஸ்ட்ல ஜெயிக்கிறீங்க. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? நான் ரொம்ப வருத்தப்படுறேன். மத்த ஊர்ல நடக்கிற எலெக்ஷன் எல்லாத்துலயும் நிறைய பேர் நிக்கிறாங்க. ஆனா இந்த ஊர்ல என்னை எதிர்த்து வெறும் வேட்பு மனு கூட யாரும் தாக்கல் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. வெற்றி, அவனை கவனிச்சியா? ஆமாம்மா, அவன் நேரம் ஊரை விட்டே ஓடி இருப்பான். கள நிலவரத்தை பத்தி கேட்டுட்டு இருந்தேன், வேற ஒண்ணும் இல்ல. மேடம், உங்களை எதிர்த்து யாரையுமே நிக்க விட மாட்டீங்கன்னு புகார் சொல்றாங்களே, அது உண்மையா? கேக்குறவங்களுக்கே சந்தேகம் இருக்கு பாத்தீங்களா? அப்புறம் அதுல எப்படி உண்மை இருக்கும்? என்னை எதிர்த்து நீங்க கூட நிக்கலாம், நான் தடுக்கவே மாட்டேன். ஏன்னா நான் ஜனநாயகத்தை ரொம்ப மதிக்கிறேன். என்னை எதிர்த்து நிறைய பேர் போட்டி போடணும். நானும் அவங்களும் தெரு தெருவா இறங்கி பிரச்சாரம் பண்ணணும். ஒவ்வொருத்தரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, எனக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கணும். ரோட்டோர டீ கடை இருக்குல்ல, அங்க போய் டீ போடணும். குடிசையில இருக்கிற குழந்தைங்களை எல்லாம் குளிப்பாட்டணும். எவ்வளவு ஆசைங்க மனசுக்குள்ள இருக்குங்க. அதையெல்லாம் நிறைவேற விடாம இந்த ஊர் மக்கள் என்ன ஒவ்வொரு வருஷமும் அன்ன போஸ்ட்லயே ஜெயிக்க வைக்கிறாங்க. சரி, உங்க கேள்வி எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிச்சு மேடம். சரி, உங்களுக்கு லஞ்ச் ஏற்பாடு பண்ணிருக்கேன், சாப்பிட்டு போங்க. பூஜா, இவங்களை கூட்டு போமா. சரிங்க, போங்க. வாங்க. போங்கம்மா, போங்க. என்னங்க, எல்லாம் ஓகேவா? சூப்பரா பேசிட்டேன். என்ன வெற்றி, அம்மா நல்லா பேசினல்ல? அம்மா, சூப்பரா பேசுனீங்க. இந்த வாட்டி நிச்சயமா நம்ம தான் ஜெயிப்போம். வெற்றி நமக்கு தான். இவர் யாருன்னு தெரியுதா அத்தை? உங்களுக்கு எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்க போறாருன்னு சொன்னதுக்காக வெற்றி கிட்ட அடி வாங்கினவர். உங்களை எதிர்த்து யாராச்சும் நின்னா அவங்களை இப்படிதான் அடிப்பீங்களா? தட்டி கேட்க ஆள் இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா என்ன? என்னடி உன் பிரச்சனை?
ஆ? என்ன ஏதாவது பிரச்சனை பண்ணணும்னே வந்திருக்கியா நீ? இத பாரு, மரியாதையா இங்க இருந்து வெளியில போயிடு, இல்ல நடக்கிறதே வேற. இவருக்கு நியாயம் கிடைக்காம நான் இங்க இருந்து போக மாட்டேன் அத்தை. என் பேரை கெடுக்கணும்னு திட்டம் போட்டு ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கியா? இப்படி சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? எலெக்ஷன்ல உங்களை எதிர்த்து யாராவது நிக்கணும்னு எதிர்த்து வந்தா அவங்கள அடிச்சு உதைக்கிறீங்க. நியாயம் கேட்க வந்தா எங்க மேலேயே குத்தம் சொல்லுவீங்களா? மேடம், என்ன நடந்துச்சு? இவருக்கே உடம்பெல்லாம் காயமா இருக்கு. நீ கொஞ்சம் பொறுமையா நானே விசாரிக்கிறேன். ஏன்பா சோமு, உனக்கு இப்படி அடிபட்டிருக்கு? குடிச்சிட்டு எங்கேயாச்சும் கீழே கீழே போய் விழுந்துட்டியா? அது வந்து மேடம், அது சரி சரி, விடு. எல்லாரும் முன்னாடியே சொல்றதுக்கு கொஞ்சம் அவமானமா தான் இருக்கும். இத பாரு, ஹாஸ்பிட்டலுக்கு என்ன செலவுன்னு சொல்லு, நானே பாத்துக்கிறேன். வெற்றி, நீ நம்ம சோமுவை கூட்டிட்டு போயிட்டு தனியா பிரசாலுங்க கிட்ட பேட்டி கொடுக்கவே. நடந்த விஷயத்தையெல்லாம் தைரியமா சொல்லணும் சோமு அவங்க முன்னாடி. வாங்கண்ணே, வாங்க எல்லாரும் வாங்க. வாங்க வெளியே போலாம். உனக்கு எதுக்கடி இந்த வேண்டாத வேலை? ரோட்டுக்கடை போட்டமா, 5-6 இட்லிய வித்தமா, சாம்பார ஊத்தனமான அமைதியா இருக்கணும். இல்ல உன் வீட்டையும் மெஸ்ஸையும் இடிச்சு தள்ளின மாதிரி உன் ரோட்டு கடையையும் இடிச்சு காலி பண்றவன் பார்த்து. என்னை எதிர்த்து நிக்கணுங்கிற நினைப்பு யாருக்கும் வரக்கூடாது. அதுக்கு மீறி வந்துச்சுன்னா அவனுக்கு நடந்ததுதான் மத்தவங்களுக்கும் நடக்கும். ஏய், இந்த ரங்கநாயகிய ஜெயிக்கிறதுக்கு இன்னொருத்தி பிறந்து வரணும்டி. இப்படி அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? சட்டுன்னு பேசி முடிவெடுங்க. தனக்கா, நீங்க எலெக்ஷன்ல நில்லுங்கக்கா. ஏன் சக்தி, நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? என்ன அண்ணன், பஞ்சாயத்து பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நீங்களாச்சும் நில்லுங்களேன். அவங்கள எதிர்த்து நிக்கலாமா? ஆனா அதுக்கப்புறம் அவங்க என்ன உயிரோட விட்டு வைக்க மாட்டாங்களே. மா, அந்த சக்தியும் மீனாட்சியும் ஏதோ புரட்சி பண்ற மாதிரி தெரியுதே. என்ன புரட்சியா இருக்கும்? இரு பாப்போம், யாராவது வருவாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்கலாம். போனக்கா, நீங்க எதுக்குக்கா பயப்படுறீங்க? உங்களுக்காக நான் இருக்கேன். நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நில்லுங்க. நீ சொல்லிருவ, ஆனா ஆத்திர அவசரத்துக்கு நான் கடன் வாங்கணும்னா அந்த அம்மாட்ட தான் போகணும். அவங்கள எதிர்த்து என்னால நிக்க முடியாது. ஆளை விடுமா. அக்கா, இதோ வரல, இவகிட்ட கேட்கலாம். சாந்திமா, இங்க வா. என்ன? இப்படி வா. சொல்லுமா. சக்தி உன்கிட்ட என்னம்மா கேட்டா? மீனாட்சி பொண்ணு ரங்கநாயகியை எதிர்த்து நிக்க சொல்றா, முடியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ, அத்தைக்கு எதிரா ஆளை திரட்டிட்டு இருக்காளா? மா, என்ன ஆகுதுன்னு பாப்போம். இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க போறீங்க? இந்த உலகம் ஜெயிச்சவங்கள மதிக்கும், தோத்தவங்கள மிதிக்கும். ஆனா வேடிக்கை பார்க்கறவங்கள மதிக்கவும் செய்யாது, மன்னிக்கவும் செய்யாது. மா, தத்துவம்லாம் சொல்லி உசுப்பேத்திட்டு இருக்கா. ஆமாண்டி, ஏத்தி என்ன பிரயோஜனம்? ரங்கநாயகி எதிர்த்து நிக்கிறதுக்கு யாருக்குடி தைரியம் இருக்கு? ரங்கநாயகி எதிர்த்து ஒரு ஆள் நின்னாதானே அவங்க அடிப்பாங்க. இப்ப அவங்களை எதிர்த்து 10 பேர் நிப்போம், 20 பேர் நிப்போம். அப்ப என்ன செய்ய முடியும் அவங்களால? அம்மா, நீ சொல்றதெல்லாம் சரிதாம்மா. ஆனா
இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு நீங்களே பாத்தீங்கல்ல. சோசியலிசம் பேசி திரிஞ்சிட்டு இருந்த சோமுவை ரோட்ல வச்சு உங்க மருமவன் அடிச்சான். உங்க பொண்ணு தானே காப்பாத்திட்டு இருக்கா. இப்படி ஒவ்வொரு ஆளையும் உங்க பொண்ணால காப்பாத்திட்டு இருக்க முடியுமா? இதோ இருக்காரு நம்ம சங்கரண்ண. போன வாட்டி எலெக்ஷன்ல நிக்க ஆசைப்பட்டாரு. கண்ணு முன்னு தெரியாம அடிச்சு கம்மாடி தூக்கி போட்டாங்க. இவர் பொழைச்சு வர்றதுக்கே 6 மாசம் ஆச்சு. அந்த மாதிரி இப்போ நடக்காம உங்களால காப்பாற்ற முடியுமா? என்னால முடியும். ரங்கநாயகி அத்தையை எதிர்த்து யாரெல்லாம் எலெக்ஷன்ல நிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க அத்தனை பேருக்கும் போலீஸ் பாதுகாப்பு நான் வாங்கி தரேன். நீங்க யாரும் பயப்படாதீங்க. நம்மள பாதுகாக்க தான் சட்டம் இருக்கு, போலீஸ் இருக்கு. நீங்க தைரியமா எலெக்ஷன்ல நெல்லுங்க. யாரு என்ன செய்யறாங்கன்னு பாப்போம். அந்த ரங்கநாயகியோட ஆட்டத்துக்கு இந்த வருஷம் ஒரு முடிவு கட்டணும். நம்ம ஊர்ல ரங்கநாயகின்னு பேர் வச்சிருக்கிற பொம்பளைங்க எல்லாம் தைரியமா வந்து எலெக்ஷன்ல நில்லுங்க. அவங்க டெபாசிட் கூட வாங்க முடியாத அளவுக்கு பண்ணுங்க. நீ என்னையா சொல்ற? என் பேரும் ரங்கநாயகி தான். நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். என் பேரும் ரங்கநாயகி தான். நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். நானும் எலெக்ஷன்ல நிக்கிறேங்க. எல்லாரும் சொல்றாங்க. நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். எனக்கு எந்த பயமும் கிடையாது. எலெக்ஷன்ல நான் நிக்கிறேன். ரங்கநாயகி தான் நிக்கிறேன். நானும் நிக்கிறேன். நானும் நிக்கிறேங்க. மா, ரங்கநாயகி அத்தைக்கு இவங்க பேரை வச்சு ஆப்படிக்கணும்னு நினைக்கிறாங்க. இது இப்படியே விடக்கூடாது. நீ வா, நம்ம இதை முதல்ல அத்தை கிட்ட போய் சொல்லுவோம். போலாம் போலாம். வெற்றி, அடிபட்ட சோமு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சா? சேர்த்தாச்சுப்பா. இனிமே அவன் வாயவே திறக்க மாட்டான். இந்த எலெக்ஷனுக்கு வேட்பு மனு தாக்கல் முடிகிற வரைக்கும் அவன் ஹாஸ்பிட்டலை விட்டு வெளில வரவே கூடாது. வெற்றி, கொஞ்சம் கவனமா பாத்துக்கோ. சரிம்மா. அத்தை, அத்தை, அண்ணி அண்ணி, என்னாச்சு? ஏன் இப்படி பதட்டமா ஓடி வரீங்க? அத்தை, எலெக்ஷன்ல உங்களை தோக்கடிக்கிறதுக்காக சக்தி அங்க ஒரு மாஸ்டர் பிளானே பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் பிளானா? சக்தி மட்டும் இல்ல, அவ கூட மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு சதி திட்டம் தீட்டிட்டு இருக்காங்க. நீ அவங்க 2 பேத்தையும் சும்மா விடக்கூடாது. பூஜா, நீயும் உங்க அம்மாவை சொல்றது உண்மையா? இந்த விஷயத்துல ஏதாச்சும் போய் சொன்னீங்க அப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. நீ டவுட் பட வேண்டிய டைம்லலாம் பேசாம இரு. இப்ப முக்கியமான டைம்ல வந்து டவுட் பட்டுட்டு இரு. நானும் எங்க அம்மாவும் சொல்றதெல்லாம் உண்மைதான். வேணும்னா ஊர் பஞ்சாயத்தை போய் பாரு. ஏய், உண்மையதான் சொல்றியா? வெற்றி, சுமார். பூஜா, என்ன நடந்துச்சுன்னு விளக்கமா சொல்லு. அத்தை, அந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு ஊர் பஞ்சாயத்துக்கு ஆளெல்லாம் கூட்டிட்டாங்க. இந்த எலெக்ஷன்ல உங்களுக்கு ஆப்போசிட்டா நிக்க சொல்லி அவங்க எல்லாரையுமே தூண்டி விட்டுட்டு இருக்காத்த. உங்களுக்கு எதிரா ஒருத்தர் 2 பேர் கிடையாது, 25 பேருக்கு மேல நிக்க போறாங்களா அத்தை. அதுலயும் அந்த மீனாட்சி இருக்காளே, அவ என்ன பண்ணான்னு தெரியுமா? ஊருக்குள்ள ரங்கநாயகின்னு உங்க பேரை வச்சிட்டு இருக்காளுகள்ல, அதுல 4-5 பொம்பளைங்கள ஒன்னா திரட்டி உங்களுக்கு எதிரா நிக்க சொல்லி வீரவசனம் பேசிட்டு இருக்கா. நீ அத்தை, உங்க பேர்ல இருக்கிறவங்கள எலெக்ஷன்ல நிக்க வச்சு உங்களுக்கு டெபாசிட்டே கிடைக்க விடாம பண்ணிருவேன்னு சொல்லி சபதம் போட்டுட்டு இருக்காத்த. அந்த சக்தியும் மீனாட்சியும் சேர்ந்துக்கிட்டு எனக்கு எதிரா வேலை பாக்குறாங்களா? இப்ப உங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாருங்க. ரங்கநாயகி, வெற்றி, எனக்கு ஒண்ணு இது சரியா படல. இந்த விஷயத்தை முத்த விடாம பாத்துக்கணும். அட, நீங்க எதுக்கு நான் இப்படி பயந்துட்டு இருக்கீங்க? ரங்கநாயகி அண்ணியை எதிர்த்து எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு யாருக்கு தைரியம் இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் அந்த சக்தி போட்டு கொடுக்கிற தைரியம் தான். அவளெல்லாம் சும்மா விடக்கூடாதுன்னு. வெற்றி, வா, அந்த கார் எடு போலாம். ரங்கநாயகி, ரங்கநாயகி, கோவப்படாத. உனக்கு எதிரா 1-2 பேர்னா அடக்கிடலாம். இப்போ ஊரே திரண்டு வரும் போல இருக்கு. அதுக்காக ஊர்க்காரங்களுக்கு பயந்து போய் எலெக்ஷன்லயே நிக்க வேண்டாம்னு அட்வைஸ் பண்றதுக்காக ஓடி வந்தீங்களா? இல்ல, இத பாருங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு குண்டு போதுங்க. இந்த ஊரையே அலறி அடிச்சு ஓட வைக்கிறேன். வெற்றி, வா, வண்டி எடு.
இனிமே நீங்க யாருமே பயப்படக்கூடாது. அத்தையே நேர்ல வந்து மிரட்டினாலும் நீங்க பயந்து போய் பின்வாங்க கூடாது. இப்ப இருக்கிற தைரியத்தோட வீரமா நிக்கணும். கண்டிப்பா நிப்போம். எங்களுக்கு எந்த பயமும் இல்ல. தைரியமா நிப்போம். சரி வாங்க எல்லாரும் போய் வேட்புமனு தாக்கல் பண்ணுவோம்.